Hi friends, welcome to Ranjana Sweet Home. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்களுக்கு தெரியாது, நாங்க ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாக்கு வந்தாச்சு. என் ஹஸ்பண்ட் மட்டும் இப்போ ஆப்பிரிக்காக்கு மறுபடியும் ரிட்டர்ன் போறாங்க. இவ்வளோ நாள் சேர்ந்து இருந்துட்டு இப்போ பிரிஞ்சு போகும்போது ஃபீலிங்ஸ் இருக்கும்னு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறதுக்கு முதல் நாள் ஈவினிங் உட்காந்து பேக் பண்ணப்போ எடுத்தது. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பேக் பண்ணி வச்சாச்சு. நாங்கள் கடைசியாக கொஞ்சம் திங்ஸ் வேறு பேக் பண்ண வேண்டியிருந்தது. ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் தான் அலௌடு, அதுவும் 20 கிலோ மட்டும்தான் அலௌடு. அந்த அளவுக்கு தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுக்கு நம்ம 2 பேக்கேஜஸ் எடுத்துக்கலாம். 23 கிலோ 23 கிலோ மொத்தம் 46 கிலோ வந்து பேக்கேஜஸ் எடுத்துக்கலாம். ஆனால் மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் போகும்போது 20 கிலோ மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும். கூட ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகலாம். அதனால கொஞ்சம் பார்த்து தான் பேக் பண்ண வேண்டியிருந்தது. ஃப்ரெண்ட்ஸுமே 1-2 திங்ஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க ஊருக்கு எடுத்துகிட்டு வர சொல்லி. ஸோ அவங்களோடதும் பேக் பண்ண வேண்டியிருந்தது. எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அவர் மட்டும் போகிறனால திங்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மி தான். ஆனாலும் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த உளுந்துலாம் இங்கே ரொம்ப ரேட்டு கூட. அதனால் உளுந்து, வீட்டு மசாலா, அப்புறம் அங்கே கிடைக்காத சில மசாலா, இந்த தேங்காய் எண்ணெய், ஊறுகாய் பாட்டில் இதெல்லாம் வாங்கி கொடுத்து விட்டுருந்தேன். ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருந்தோம். ஏன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஊரில் இருக்குது. அதனால் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கம்மி தான். மித்த திங்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருந்தோம். ஆனாலுமே வெயிட் பார்த்திங்கன்னா 20 கிலோவுக்கு மேலே இருந்து 28 கிலோ வரைக்கும் இருந்தது. சரி போயிட்டு பார்த்துக்கலாம், என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வத்தல்லாம் கூட வாங்கியிருந்தேன். வத்தல் ரொம்ப நாளாக எனக்கு கிடைக்காமலே இருந்தது. அதனால் வத்தல் வாங்கிட்டு போங்கப்பா அப்படின்ட்டு வத்தலும் வாங்கி கொடுத்து விட்டுருந்தேன். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக புது ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் போகிறவங்க, ட்ராவல் பண்ணுறவங்க கஸ்டம்ஸ் வந்து இப்போ முன்னாடியே வந்து நம்ம கிளியர் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு ஆப் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்லேயே போயிட்டு நம்ம எல்லாமே ஃபில் பண்ணி, டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கு வந்து நமக்கு QR கோட் கொடுப்பாங்க. அந்த கோடு இருந்தால் தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த வேலைகளை அவர் பார்த்துட்டு இருந்தார். சாம்பார் பொடி, சீரகப்பொடி, மிளகு பொடி எல்லாமே கொஞ்சம் வாங்கி கொடுத்து விட்டுருந்தேன். நம்ம இருந்தால் இட்லி பொடியெலாம் அரைச்சிக்கலாம். அவங்களுக்கு பக்குவம் தெரியாது, அதனால இட்லி பொடியும் வாங்கி கொடுத்து விட்டுருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புளி கூட இங்கே ரேராக தான் கிடைக்கும். நான் ஏற்கனவே கொண்டு போன ஒரு 1/2 கிலோ புளி வந்து பத்திரமா வச்சுருந்தேன். ஸோ கூட வந்து இன்னொரு 1 கிலோ மட்டும் வாங்கி கொடுத்து விட்டுருக்கேன். பண்ணும்போதே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. அதனால நம்ம போக போகிறதில்ல, அவர் மட்டும் தான் போக போகிறாரு, அங்கே போய் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு கசாயம் போடுற பொடிகள் மட்டும்தான் கொடுத்து ஏற்கனவே தனித்தனியாலாம் ரொம்ப எமர்ஜென்சி பிரச்சனை இல்லை. இருந்தாலுமே இவ்வளோ நாள் கூட இருந்துட்டு இப்போ வந்து போகிறோங்கிறனால அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்க தான் செஞ்சது. நாங்கள் எடுத்த முடிவு தான், நம்ம வந்து கொஞ்சம் நாளைக்கு பிரிஞ்சு இருக்கலாம், ஃபேமிலியோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், பெரியவங்கள பார்த்துக்கணுன்னு நாங்கள் எடுத்த முடிவு தான். நாங்கள் ஊரில் இருக்கணுங்கிறது இருந்தாலுமே அந்த டைமில் ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் இருக்க தான் செஞ்சது. அதே மாதிரி மெடிசின்ஸ் வந்து நிறைய எடுத்துக்க மாட்டார் என் ஹஸ்பண்டு. அதனால் அவருக்கு வந்து இந்த கபசுர குடிநீர் அந்த மாதிரி கசாய பொடி மட்டும் வாங்கி கொடுத்து விட்டுருந்தோம். அதை தவிர பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு போகிறதுக்கு ஒரு 2-3 டேப்லெட்ஸ் அது மட்டும் தான் எடுத்துகிட்டு போவார் எப்போவுமே. நைட்டு பார்த்திங்கன்னா பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு தூங்கியாச்சு. காலையில் எந்திரிக்கும் போதே இன்றைக்கி அப்பா ஊருக்கு போகிறாங்கல்ல அப்படின்னு கொஞ்சம் டல்லாக தான் எந்திரிச்சா. சொல்லிகிட்டே இருந்தா திருப்பி எப்போம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆர்த்திகாவுக்கு தெரியலை, அவள் கொஞ்சம் விளையாடிட்டு தான் இருந்தா. மதியானம் பார்த்திங்கன்னா 1:30 மணிக்கு ஃப்ளைட்டு. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது 10 o'clock. வீட்டில் எல்லாம் சாமி கும்பிட்டு எல்லோரும் திருநீர் எல்லாம் பூசி விட்டுட்டு, பாட்டி தான் இப்போது சாமி கும்பிட்டு திருநீர் பூசி விடுறாங்க. ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு முதல் நாளே போய் பக்கத்தில் அத்தை வீட்டில், பெரியம்மா வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபாரின் போகிறவங்க எப்போவும் வர்றவங்க போகிறவங்க எப்போவும் வர்றது தானே அப்படின்னு அவங்க பாட்டுக்கு வருவாங்க போவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை. நாங்கள் வந்தாலும் சரி குடும்பமே வந்துடுவாங்க பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நாங்கள் கிளம்பும் போதும் எல்லாருக்கும் போய் சொல்கிறவங்க வீட்டில் சொல்லுவோம். அதே மாதிரி ஃபோன் பண்ணி சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிட்டு தான் கிளம்புவோம். அன்றைக்கி கிளம்புற அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் அத்தை இட்லி சாம்பார் தான் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டுட்ருக்கோம். அத்தை மாமா வந்து விபூதி பூசி விட்டுட்ருக்காங்க அவருக்கு. என்னதான் இருந்தாலுமே இவ்வளோ தூரமாக இருக்காங்க பசங்க அப்படின்னு பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யும். நம்மளுக்காக அவங்க இவ்வளோ தூரம் ஃபேமிலியை விட்டுட்டு போய் பிரிஞ்சு இருந்து கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை மாமாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க நினைக்கும் போதெல்லாம். சென்ட் ஆஃப் பண்ண போகிறப்போ எங்கள் வீட்டில், அப்புறம் எங்கள் அப்பா, அப்புறம் பார்த்திங்கன்னா நாத்தனார் வரதா சொல்லியிருந்தாங்க. நாத்தனார் பசங்களை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். கடைசியில் அவங்களுக்கு வேறு ஒரு வேலை வந்தனால அவங்க வர முடியலை. அதனால்
வீட்டுக்கே வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு போனாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் எனக்கு ஒன்றும் தெரியலை, கொஞ்சம் தைரியமாக தான் இருந்தேன். இருந்தாலுமே கடைசி டைம் வர வர பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆராதனாக்கு தெரிஞ்சிருச்சு அப்பா ஊருக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பாவே காலைல எந்திரிக்கும் போதே அவள் நல்லா தான் இருந்தா. அப்பா வந்து ஊருக்கு போக போகிறாங்க, நீ எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சிரிங்கிட்டே தான் வந்தா. ட்ராவல் பண்ணும்போதும் ஆர்த்திகாக்கு ஆனால் தெரியலை, நம்ம எங்கேயோ ஜாலியாக ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு காரில் ஜாலியாக வந்துட்டு இருந்தா. நான் கூட நினச்சேன் என்ன செய்ய போகிறாளோ அப்படின்னு சொல்லி. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆராதனாவை விட ஆர்த்திகா தான் வந்து அப்பா கூட ரொம்ப க்ளோஸு. ஆராதனா முகத்தை பாருங்கள் எப்படி இருக்கான்னு. அழுதுகிட்டே வந்தா, போகும்போதே அழுதுகிட்டே தான் வந்தா. கார்லேயுமே போகிற வழியில் இங்கே மதுரையில் பார்த்திங்கன்னா கருப்பசாமி கோவில் இருக்குல்ல, அங்கே நிப்பாட்டி எப்போவுமே சாமி கும்பிட்டு அப்புறம் தான் ஏர்போர்ட்டுக்கு போவோம். அதே மாதிரி சாமி கும்பிட்டு ஏர்போர்ட்டுக்கும் வந்தாச்சு. வந்து வெயிட் பார்த்தா 28 கிலோ இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி உள்ளே போய் கேளுங்க எதுக்கும். நான் வந்து எக்ஸ்ட்ரா பேக் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சம்டைம்ஸ் வந்து 20 கிலோ நீங்கள் எடுத்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா பேக் வேணால் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா இல்லை 20 கிலோ தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்களாம். அப்புறம் வேறு வழி இல்லாமல் உளுந்தம்பருப்பு சாம்பார் பொடியெல்லாம் வெளியே எடுத்தாச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா சேம் பிஎன்ஆர் தான் போட்டிருந்தாங்க மதுரை டு துவாலா வரைக்குமே. அதனால சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ அவங்களே கிளியர் பண்ணி துவாலா வரைக்கும் லக்கேஜே எடுக்கலை, அப்படியே வந்துருச்சு அங்கே வரைக்கும். இதுக்கு எதுக்கு மதுரையில் வந்து லக்கேஜ் வெயிட் ரெடியூஸ் பண்ண சொன்னாங்கன்னு தெரியலை எங்களுக்கு. சேம் பிஎன்ஆர்னால் நமக்கு வந்து ஓகே சொல்லிடுவாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு தெரியலை. அதனால் நமக்கு தான் லாஸு, எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாமல் போயிடுச்சு. கடைசி நேரத்தில் அழுக ஆரம்பிச்சிட்டா ஆர்த்திகா. அப்பா வேணும், அப்பா கூட போகணும், நானும் வரேன் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆராதனா பயங்கர அழுக. அங்கே இருந்தவங்கெல்லாம் என்னம்மா பாப்பாங்கெல்லாம் இப்படி அழுகிறாங்க, எதுக்கு இப்படி அழுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஏர்போர்ட் செக்யூரிட்டி கூட கேட்டாங்க. குழந்தைங்க அழுவாங்கன்னு தெரியும், ஆனால் இந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நானுமே எதிர்பார்க்கல, வீட்லேயுமே யாருமே எதிர்பார்க்கல. 2 பேரும் பயங்கரமாக அழுதுட்டாங்க. அவங்க அழுகிறத பார்த்து தான் நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் நாங்களுமே அழ ஆரம்பிச்சிட்டோம் எல்லோரும். அவர் கொஞ்சம் நேரம் நீங்கள் இருந்தீங்கன்னா நானும் திருப்பி அப்படியே வந்துடுவேன், நீங்கள் தயவுசெய்து கிளம்பிடுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்களுமே அப்படியே கிளம்பிட்டோம். ஃப்ளைட் ஆக்சுவலாக 1:30 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. சரி அந்த பொட்டலில் வந்து நின்று ஃப்ளைட் போகிறத பார்த்துட்டு வரலாம் அப்படின்லாம் பேசி வச்சுருந்தோம். கடைசியில் இவங்க அழுகைக்கு ஒன்றுமே பண்ண முடியல. உள்ளேருந்து வெளியே வந்து ஏர்போர்ட்டில் வெளியே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு உட்காந்துருந்தோம். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் எங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க அழுகிறத பார்த்துட்டு ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு காரில் ஏறி கிளம்பியாச்சு. அங்கே ஃப்ளைட்டு கிளம்புறையாவது பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா மறுபடியும் அப்பா கூட போகணும், மறுபடியும் அழுதுருவாங்க அப்படின்ட்டு எங்கேயுமே நிப்பாட்டலை. காரை ஏர்போர்ட்டில் எடுத்தது வீட்டுக்கு வந்து தான் நிப்பாட்டினோம். ஃப்ளைட்டு 1:30க்கு, நாங்கள் வீட்டுக்கு வரும்போது 12:30க்கே நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் 3/4 தூரம் அழுதுட்டு தான் வந்தாங்க. அழுது கடைசியில் தூங்கிட்டாங்க. 2 நாள் அதே ஞாபகம் தான். வெளியே விளையாட போகும்போது ஜாலியாக இருப்பாங்க, வீட்டுக்கு வந்தோடனே அப்பா ஞாபகம் வந்துடும். எப்போ வருவாங்க அப்பா அப்படின்னு தான் கேட்பாங்க. எப்படியோ சமாளித்து இப்போ ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டாங்க. இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.